everyone, welcome back to your favorite channel Gardening Diary. இது உங்கள் friend Nimi. இன்னைக்குள்ள வீடியோவில் நம்ம ரோசஸோட dieback பற்றியும் அதிலிருந்து பிளான்ட்டை வந்து எப்படி ரிகவர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் பற்றியும் தான் பார்க்க போகிறோம். ரோஸ் dieback பற்றி முன்னாடி ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன், ரொம்ப பழையது. இப்போ வரக்கூடிய நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் பற்றி தான் இருக்குது. நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், என்னாலும் நிறைய பேருக்கு இன்னும் ஃபாலோ பண்ண முடியலை. ஒன்றில் வந்து நியூ சப்ஸ்கிரைபராக இருப்பாங்க, இல்லை ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த டவுட் கேட்பாங்க. ஸோ எல்லாருக்கும் கிளியர் ஆகிற மாதிரி இன்றைக்கி dieback ரீசன்ஸ், அதிலிருந்து பிளான்ட் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. வீடியோக்குள்ளால் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொஞ்சம் ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி கொடுத்தது, அவங்க என்கிட்ட ஷேர் பண்ணோம் அப்படின்னு விரும்பினாங்க. நான் அதை வந்து மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்ட்டு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். இது அவங்க வீட்டில் கிச்சன் வேஸ்ட்லேருந்து தயாரித்த காம்போஸ்ட். ஏன் காமிக்கிறேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு இது இன்னும் சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது, சரியாக வரல, எப்படி பண்ணுறது அப்படின்ற கேள்விகள். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது 3 பார்ட்டாக இருக்குது. மேலே லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இவங்க லேயரிங்காக வெறும் கோகோ பீட்டும் சாயிலும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரி இனாக்குலம் அந்த மாதிரி பாக்டீரியா எதுவுமே யூஸ் பண்ணல. ரொம்ப நல்லா ரெடியாக இருக்குது. 2 மாதத்தில் அவங்களுக்கு கார்டனுக்கு போடுற மாதிரி தயாரிச்சிருக்காங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக கிச்சன் வேஸ்ட்லேருந்து அந்த வீடியோவும் பாருங்கள். காம்போஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி ரோசஸ்க்குன்னு இல்லை, எல்லா பிளான்ஸுக்கும் பயன்படுத்துகிற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இது அவங்க கார்டனில் உள்ள ஹைப்ரிட் ரோஸ் சினேக்கி, ரொம்ப பாப்புலர். அதோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள், அந்த பெட்டல் ஸ்ட்ரக்சர், அந்த ஹை சென்டர்ட் பட் எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா? ஸோ அவங்களாலையும் வளர்க்க முடியுது அப்படின்னா உங்களாலையும் கண்டிப்பாக இந்த மாதிரி ரோசஸ் வளர்க்கலாம். அண்ட் இது அவங்க வீட்டில் உள்ள ஜெர்பரா 8 மந்த்ஸாக வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஃபங்கஸ் ப்ராப்ளம் ஆர் ரூட் ராட் அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் அழகாக நல்லா வளர்ந்துருக்கு. ஸோ டூ ட்ரை இட். அண்ட் ஷமீம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் திஸ் வித் அஸ் டுடே. என்கிட்ட மெசேஜ் அனுப்புகிற ஒரு 75% ஃப்ரெண்ட்ஸுக்கு dieback ப்ராப்ளம் வர்றது வந்து நியூலி பாட்டட் ரோசஸ் தான். அப்போது இது நட்டிருக்கேன், இந்த மாதிரி ஆயிடுச்சு, இது சேவ் பண்ண முடியுமா அப்படின்ற கேள்விகள். ஏன் இப்படி ஆகுது, இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்ற கொஸ்டின்ஸ். நீங்கள் இப்போ பார்க்குற ரோஸ் வந்து புஷ்பாஞ்சலியிலேருந்து வாங்கின ரோஸ், ஈக்கல் மாதிரி உள்ள ஒரு வீக் ரோஸ். இது வந்து dieback ஆகிடுச்சு ஆக்சுவலி. அப்போ நான் வந்து என்ன ஒரு ஸ்டெம் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுச்சு, இன்னொரு ஸ்டெம் கூட கொஞ்சம் சுருங்குனாப்பில் அப்படி ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் அதை எடுத்துட்டேன். எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரூட் க்ரோத் பாருங்கள், நல்லா க்ரோ ஆகிருக்கு. அந்த ஒயிட் ஹேரி ரூட், இதுதான் அந்த ஃபீடர் ரூட் அப்படின்னு சொல்கிறது. அங்கங்கே நல்லாவே க்ரோத் ஆகிருக்கு. ஆனாலும் dieback ஆக ஆரம்பிச்சிடுச்சு இல்லையா? ஸோ dieback ஆகிறதுக்கு எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப காமனான ரீசன் வந்து ஈரப்பதம். அதுக்கு மேலே வந்து அந்த பிளான்ட்டோட டைப், அதோட ஹெல்த் கண்டிஷன், அந்த பிளான்ட்டோட குவாலிட்டி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ இந்த செடி பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெம் தான் அதில் இருந்துச்சு. ரூட் க்ரோத் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா நம்ம ஹியூமிக் ஃபீடெல்லாம் கொடுத்தோம், ரூட் ட்ரீட்மெண்ட் பண்ணி ஹியூமிக் ஃபீடெல்லாம் கொடுத்தோம். அந்த ஒயிட் ரூட் வளர ஆரம்பிச்சிருக்கு பார்த்தீங்களா? ஸோ அது வந்து க்ரோத்தோட ஒரு இண்டிகேட்டர். எனக்கு குட்டியோண்டு 2-3 லீவ்ஸ் அங்கங்கே வந்துச்சு. பட் ஃபார் சம் ரீசன் இட் டைட். இந்த ரோஸ் கூடவே நட்ட இன்னொரு ரோஸு காமிக்கிறேன் பாருங்கள். இதுவும் புஷ்பாஞ்சலியில் உள்ளது தான். ஆனால் இது ஃபஸ்ட்டு காமிச்ச ரோஸை விட கொஞ்சம் சின்ன பாட்டில் நட்டிருக்கேன். அண்ட் பிளான்ட் வந்து கொஞ்சம் டீசென்ட் சைஸ் பிளான்ட். எனிவேஸ், அப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது எப்போவுமே பாட் சைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது நீங்கள் சின்ன சைஸ் ரோஸ் வாங்குறீங்க அப்படின்னா உங்ககிட்ட எவ்வளோ குட்டி பாட் இருக்குதோ, 4 இன்ச் 5 இன்ச் இல்லை கவர், சின்ன கவர், அதில் வச்சு நடுங்க. பெரிய அந்த வாட்டர் கேனில் உள்ளதோ இல்லை பெரிய பாட்டோ அதில் நடாதீங்க. இப்போ நான் காமிக்கிற ரோஸ் வந்து ஒரு ஸ்டெம் தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தியான ஸ்டெம், வெரி ஸ்மால் பிளான்ட். சரியா? அப்போது இந்த மாதிரி ரோஸ் நீங்கள் வந்து 2 பிரான்ச் இருக்குது, 3 பிரான்ச் இருக்குது, அதனால நான் பெரிய தொட்டியில் வைக்கிறேன் அப்படின்னு இல்லாமல் ஸ்மால் பாட்டில் நடுங்க. அப்போது ஃபஸ்ட்டு வந்து பாட் சைஸ் கரெக்டாக எடுத்துட்டிங்கன்னா dieback வர சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. அதுக்கப்புறம் வந்து ரூட் ட்ரீட்மெண்ட். ஒரு ரோஸ் செடி நடுறதுக்கு முன்னாடி அதுக்கு வந்து ஃபஞ்சிசைட் வச்சு அதை ட்ரீட் பண்ணுறத நம்ம ரூட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆன்லைனில் வாங்குகிற பேர் ரூட் ரோசஸ் ஆர் கொஞ்சோண்டு சாயிலோடு வர ரோசஸ் எல்லாம் மொத்தமாகவே வாஷ் பண்ணி
ஃபஞ்சிசைட் கலந்த தண்ணியில் அப்படியே ஊற விட்டு அதுக்கப்புறமா எடுத்து நட்டு அந்த தண்ணி நம்ம விடுவோம். நான் அந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். நீங்கள் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து பாட் பண்ணுற ரோஸாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் சாயில் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்து நட்டுருவோம் இல்லையா? அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கொடுக்குற வாட்டரில் வந்து நீங்கள் ஃபஞ்சிசைடு சேர்த்து கொடுக்கலாம். அதாவது ஒரு செடி மட்டும் நடுறீங்கன்னா ஒரு பிஞ்ச் ஃபஞ்சிசைடு எடுத்து ஒரு 200-250 ml வாட்டரில் இந்த நல்லா ட்ரெயின் ஆகி போகணும். அப்போ ஒரு 300 டிபெண்ட்ஸ் ஆன் த பாட் சைஸ் அகேன். அதில் கலந்து அந்த தண்ணியை வந்து ஃபுல்லும் மூட்லேயும் விட்டு அந்த லீவ்ஸ்லேயும் நம்ம நனைச்சி விடுவோம். எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு விடுற தண்ணியில் வந்து ஃபஞ்சிசைட் சேர்த்து விடுறோம்ல, அது கூடவே ஹியூமிக் ஆசிடும் சேர்த்து விடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அடுத்தடுத்து நம்ம இதுக்கு தண்ணி விடுவோம்ல, இந்த ஃபஸ்ட்டு தண்ணி விட்டதுக்கப்புறம் எப்போ காயுதோ அடுத்தது மறுபடியும் நம்ம தண்ணி விடுற டைம் வரும்போ அப்போவும் ஃபஞ்சிசைட் ஹியூமிக் ஆசிட் கலந்த தண்ணி வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது நம்ம ஒரு 3-4 தடவை மேக்ஸிமம் 3-4 டைம்ஸ் பண்ணினா அந்த ரோசஸ்க்கு வந்து டைபேக்கே வராது அப்படின்னு அடித்து சொல்கிறாங்க. இனி ஃபஞ்சிசைட்ஸ் என்ன யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, மேன்கோசப் காம்போசிஷன் உள்ள ரொம்ப காமனான பெவிஸ்டின், சாஃப் இல்லைன்னா ரிடோமில் கோல்டு, வேறு ப்ராடக்ட் இருக்கலாம். ஆனால் இந்த 3 தான் நான் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறது. அப்போது இதுக்கு வேறு தண்ணி எக்ஸ்ட்ரா விடணும்னு தேவையில்லை, இது மட்டுமே போதும். சாயில் வந்து இப்போ இந்த ஃபஞ்சிசைட் வாட்டர் விடணும் அப்படின்னா கூட எப்போ உங்களுக்கு ட்ரையாக இருக்குதோ அப்போ விட்டால் போதும். இது ஈரமாக இருக்கும்போது மறுபடியும் வாட்டர் விடக்கூடாது. ஒரு 2 இன்ச் ஈரமாக இருக்குதா அப்படின்னு விரல் விட்டு பார்த்துக்கோங்க. அப்படி 2 days ஆனதுக்கப்புறமும் உங்களுக்கு ஈரம் காயலை அப்படின்னா அந்த பாட்டோட எட்ஜஸில் ஒரு பென்சில் வச்சு குத்தி விட்ட மாதிரி வேர் பகுதியில் இல்லாமல் ஒரு 2 இன்ச் போகிற மாதிரி போக் பண்ணி ஹோல் மாதிரி போட்டு விடுங்க. அப்போ கீழே வந்து ஒன்று ஏர் போகும், ஆக்சிஜன் கிடைக்கும். நம்மளோட டைபேக் வரதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னா, அந்த மாய்ஸ்சர் கீழே இருக்கும்போது பிளான்ட்டுக்கு ஆக்சிஜன் கிடைக்காது. ஸோ அதனால அது வந்து டைபேக் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ நம்ம அந்த ஹோல் போட்டு விடும்போது காற்று கீழே போகும், செடிக்கு ரூட்ஸுக்கு வந்து ஆக்சிஜன் கிடைக்கும். இது இன்னொரு ரோஸ், இது கோகோபீட்டில் தான் வச்சுருக்கேன். இது புஷ்பபிதானில் உள்ள ரோஸ். இந்த ஃபோட்டோ நான் முன்னாடி போட்டிருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா நல்ல க்ரோத் வந்து பட் வந்து ஒரு ஃப்ளவரும் வந்துடுச்சு. சில ஸ்டெம் வந்து ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருக்கு, சில நியூ ஷூட்ஸ் கூட ப்ரௌன் ஆகிருக்கு. இதை நான் வந்து ஷேடில் இருந்து ஃபுல் சன்னுக்கு மாற்றும்போ அந்த சடன் ஷாக்னால் அது நடந்துச்சு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்போ நமக்கு நல்ல பிரான்ச்சஸ் இதில் இருக்குது. இது வந்து நல்ல மெச்சூர்ட் ரோஸ், ஸ்டெம் பார்த்தாலே தெரியுது. அப்போ அந்த ப்ரௌனாக இருக்கிறத நம்ம கட் பண்ணி விட்டுட்டு மற்ற ஸ்டெம்மில் இருந்து க்ரோத் வரதுக்கு நம்ம அந்த பிளான்ட்டை ரெடி பண்ணி எடுத்துடலாம். ஸோ சிலருக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும். அப்போது இந்த குட்டி குட்டியாக அந்த மாதிரி வீக் ப்ரௌன் ஸ்டெம்ஸ் எடுத்து விட்டுட்டு மெயின் ஸ்டெம்மை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அதை வந்து ரெடி பண்ணி எடுக்க ட்ரை பண்ணலாம். உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஸ்டெம் தான் இருக்குது, அது ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி அந்த ஏர் போகிறதுக்கு உள்ள மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஞ்சிசைட் ட்ரீட்மெண்ட் கொடுங்க, ஓவர் வாட்டர் பண்ணாதீங்க, ஃபுல் சன்னில் இருக்கட்டும். ஸோ அதுதான் நீங்கள் முதலாவது பண்ண வேண்டியது. இப்போ உங்கள் ரோஸ் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா லீவ்ஸ் எல்லாம் போய் ஸ்டெம்ஸ் வந்து நல்ல ஸ்டெம்மும் இருக்குது, ப்ரௌன் ஆகிட்டு வர ஸ்டெம்மும் இருக்குது அப்படின்னா சில டைம் நம்ம இதை கட் பண்ணி விடும்போது மறுபடியும் அப்படி ப்ரௌன் ஆகிட்டே வரும் இல்லையா? ஸோ நீங்கள் கட் பண்ணி விடலாம், இல்லை கட் பண்ணாமல் அப்படி கூட விட்டுறலாம். ஃபஞ்சிசைடு மேலே வச்சுட்டு நம்ம ரூட்டுக்கு வந்து ஃபஞ்சிசைட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்போம் இல்லையா? ஸோ அதனால் அது ஓரளவுக்கு அப்புறமா அது ஸ்டாப் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அதனால் நம்ம அது கட் பண்ணணும்னு தேவையில்லை, அப்படியே விட்டுறலாம். ஏன்னா ஹெல்தி ஸ்டெம் இருக்குது, அதுலேருந்து நம்ம க்ரோத் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவோம். அப்போது ஹியூமிக் ஆசிட் ஃபஞ்சிசைட் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமா இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குன்னா நீங்கள் ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து யூஸ் பண்ணலாம். அது ஒரே ஒரு செடிக்கு மட்டும் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு ட்ராப் ஒரு 150-200 ml தண்ணியில் எடுத்து அதை நம்ம வந்து செடிக்கு கொடுக்கலாம். ஸோ அப்போ பிளான்ட்டுக்கு வந்து ஆக்சிஜன் கிடைக்கும். அது ஒரு 2 தடவை பண்ணால் போதும். அந்த பாட்டில் வந்து எப்போ மாய்ஸ்சர் உங்களுக்கு அது ட்ரையாக இருக்குதோ காயுதோ அப்போ அந்த தண்ணியை விடலாம். ஸோ அப்போ இவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம அதுக்கு வேறு உரங்கள் எதுவுமே போடக்கூடாது. சில ரோசஸ் வந்து மொத்தமாகவே ப்ரௌன் ஆகி கீழே வரைக்கும் அது போயிடும். அது ஒரு ஸ்டெம்னாலும் சரி, எல்லா ஸ்டெம்னாலும் சரி, அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம், ஆனால் சேவ் பண்ண முடியுமான்னு சொல்ல முடியாது. இந்த ரோஸ் பாருங்கள், கொஞ்சம் அந்த பேக் சைடில் அந்த பக்கம் பச்சை ஸ்டெம் இருக்குது, இந்த சைடு வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிடுச்சு.
ஸோ இந்த ஸ்டேஜில் நியூலி பாட்டட் ரோசஸ்க்கு வந்து இந்த மாதிரி இலைகள் போட்டு விடாதீங்க. இலைகள் போட்டாலும் நல்ல காஞ்சு ப்ரௌனாக இருக்கிற லீவ்ஸை வந்து போட்டு விடுங்க. கொஞ்சம் பச்சையாக நல்லா காயாமல் இருக்கிற லீவ்ஸ், எஸ்பெஷலி நீம் லீவ்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா நிறைய ஹீட் ஜெனரேட் ஆகும். அது நல்லதில்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இவங்க பாட் வந்து ஒன்று பெருசாக எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் லீவ்ஸும் நம்ம இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் நியூலி பாட்டட் ரோஸுக்கு வந்து போட்டு விட தேவையில்லை. இல்லை உங்களுக்கு வந்து மாய்ஸ்சர் இருக்கா இல்லையான்னு தெரியாது, அந்த ஈரம் கரெக்டாக ட்ரை ஆகணும். இதில் வந்து க்ரோத் கொஞ்சம் நல்லா வளர்ந்து 1 மாதம் 1.5 மாதம் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து காஞ்ச இலைகள் போட்டு வைக்கலாம் டியூரிங் சம்மர். இன்னொரு ரோஸ் காமிக்கிறேன் பாருங்கள். இது மொத்தமாக காஞ்சிடுச்சு. இது இனி வந்து நம்ம ரிகவர் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ கொஞ்சம் ஹார்ட் ட்ரூத்தை வந்து நம்ம சொல்லித்தான் ஆகணும். நீங்கள் காசு ஸ்பெண்ட் பண்ணி ரோஸ் வாங்கியிருந்திருப்பீங்க, ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்த அப்புறமா இப்படி ஆயிடுச்சுன்னா இதுக்கப்புறம் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை, அதை எடுத்து போட்டுற வேண்டியதுதான். அப்போ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் 3 இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் பார்த்துருக்கோம். இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோம்னா 3 தடவை நம்ம ஃபஞ்சிசைட் ஹியூமிக் கொடுத்துட்டோம். ஸோ இது பண்ணுறப்பவே நமக்கு ஒரு 10-12 நாள் மேக்ஸிமம் ஒரு 15 டேஸ் பிடிச்சிரும். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலான்னா மெக்னீஷியம் சல்ஃபேட் தண்ணியில் கலந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இனிஷியலி நியூலி பாட்டட் ரோசஸ்க்கு வந்து இந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது குட்டி ரோஸ்னாலும் சரி, பிக் ரோஸ்னாலும் சரி. ஸோ மெக்னீஷியம் சல்ஃபேட் ஃபீடும் கொடுத்து NPK 12-61-0 அந்த உரம் அதை வந்து ட்ரென்ச்சாக கொடுக்க சொல்கிறாங்க. இதை நான் முன்னாடியும் சொல்லியிருக்கேன். ரொம்ப குட்டி பிளான்ட்னா அதுக்கு மட்டும்தான் கொடுக்குறீங்க அப்படின்னா 1/2 கிராம் 1 லிட்டர் தண்ணிலையும், மீடியம் சைஸ் அண்ட் பெரிய சைஸ் பிளான்ட் அப்படின்னா 1 கிராம் 1 லிட்டர் தண்ணி அந்த ரேஷியோவில் கலந்து நம்ம ஒரு 150 ml 200 ml 300 ml அந்த செடியோட சைஸும் பாட் சைஸுக்கு ஏற்றாப்புல அந்த வாட்டரை வந்து நம்ம கொடுத்துட்டே வரலாம். அகேன் இது நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறப்போவுமே அது எப்போ காயுதோ அப்போ தான் இந்த தண்ணி விடுவோம். ஸோ பிளெயின் வாட்டர் விடுறதுக்கு பதிலாக வீக்லி ஒன்ஸ் மெக்னீஷியம் சல்ஃபேட் வாட்டர் அண்ட் தென் NPK 12-61-0 கலந்த தண்ணி அதே கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 1 மாதம் வரைக்கும் நம்ம 1 மாதம் இல்லை உங்களுக்கு நிறைய க்ரோத் எதிர்பார்க்குற அளவு வந்து ரூட் வளர்ந்தால் தான் மேலே நமக்கு க்ரோத் வர வரைக்கும் அந்த ஃபீடு கொடுக்கலாம். இது இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். மொத்தமாக போயிடுச்சு. இதோட சாயிலில் இருக்கிற மாய்ஸ்சர், இதோட பாட்டிங் மிக்ஸும் கரெக்ட் இல்லாத மாதிரி இருக்குது. பாட் சைஸ் மேபி கரெக்டாக இருக்கலாம், என்ன சின்ன சைஸ் மாதிரி தெரியுது. பட் பாட்டிங் மிக்சர் கரெக்ட் இல்லை, மாய்ஸ்சர் ஜாஸ்தி இருக்குது. ஸோ இப்படி இருக்கிறப்பவும் இந்த மாதிரி ஆகலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்த இந்த 5 விஷயங்கள் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே நியூலி பாட்டட் ரோஸ், எஸ்பெஷலி ஸ்மால் ரோசஸ் எல்லாம் வந்து நம்ம ஈஸியாக அதில் க்ரோத் வர வச்சு வளர்த்து எடுத்துடலாம். நீங்கள் டைரெக்டாக கிரவுண்டில் நட்டுருக்கிற ரோஸில் ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கு கூட இதே ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் இந்த செடியில் கொஞ்சம் இலைகள்லாம் வந்து கொஞ்சம் நிறைய க்ரோத் வர ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம 12-61-0 ஸ்டாப் பண்ணிவிட்டு NPK 90-90-19 இல்லை 0-52-34 ட்ரென்ச்சாக கொடுக்கலாம் வீக்லி ஒன்ஸ். அதுவும் கண்டினியூஸாக கொடுக்க வேண்டாம், ஒரு 1 or 2 டைம்ஸ் கொடுத்தா போதும். இந்த ப்ராசஸ் பண்ணி முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம ரெகுலர் ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதாவது மைக்ரோ நியூட்ரியன்ட், வேறு ஸ்லோ ரிலீஸிங் ஃபெர்டிலைசர்ஸ் இதெல்லாம் போடுவோம்ல, அது கம்மி டோஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ரோசஸை வந்து எப்படி ரிகவர் பண்ணுறது அப்படின்ற டிப்ஸ் பற்றி பார்த்தோம். வேறு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கார்டனிங் டைரி வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. I'll try to help you. ப்ராடக்ட் ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் இருக்குது, காண்டாக்ட் on that. Okay, மறுபடியும் I'll meet you all on another interesting video. Till then, happy gardening as usual and take care of yourself. Grow rose, have fun with roses. Until next time, this is your friend Nimi saying goodbye from Gardening Diary. Bye bye everyone.